மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு அதிசார பயிற்சி என்பது என்ன பலன்களை தரப்போகிறது? தனஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. தைரியம்ங்கிறது எப்போ வரும்னா, நமக்கு பிஸ்னஸ் நல்லா ஓடனா மட்டும்தான் வரும். பிஸ்னஸ் ஓடலைன்னா தைரியம்லாம் வராது. யாராவது ஒரு 2000 ரூபா ப்ரொப்போசல் கேட்டால் கூட வேணாம் சார், இப்போ எதுக்கு சார், நமக்கு பார்க்கலாம் சார், நானே கடை ஓடாமல் உட்காந்துருக்கேன், அதே தான் திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம். ஒன்றுமில்லாத மேட்டர் கூட அதான் சொல்லுவோம். அந்த 7-10 குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்ன பலன்களை தருகிறது? பணம் தருகிறது. பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், அந்த மாதிரி தான். ஏன்னா குரு 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது ஒரு தற்செயல் நிகழ்வு. ஆனால் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு சந்திர யோகம் உண்டாகும். நிறைய பேர் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறதே என்னென்னா, 2 பேர் லைஃப்பை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. யார் சொல்லுங்கள்? ஒருத்தர் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறவன், அவனும் லைஃப்பில் நல்லா இருக்க மாட்டான், ரொம்ப கஷ்டம் முன்னுக்கு வர்றது. ஒருத்தன் யார் சொல்கிறதையுமே கேட்காதவன், இவங்க 2 பேருமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறும்பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கிறது. முக்கியமாக தங்க நகை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா நகையெல்லாம் மூட்ட போகிறீங்க. குரு சம்மந்தப்பட்ட வியாதிகள் சரியாகும். எப்படி குரு சம்மந்தப்பட்ட வியாதி? குருனாலே கிட்னி லிவர் 2 தான். உலகத்தில் 2 மேஜர் பார்ட்டு குரு வச்சுருக்காரு, கிட்னியும் லிவரையும் வச்சுக்கிட்டார். இது 2 இருந்தால் தான் ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியும். அது 2த்தையும் அவர் வச்சுருக்கார். குரு பகவான் டென்ஷன் ஆகிட்டார்னா போச்சு எல்லாம், அவ்வளோதான். அண்ணன் இருக்கின்ற குகா கட்சியை விட்டு அப்படியே நாங்கள் குரு பகவான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் சரியாக போய் தெரியாமல் பேசிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த விமர்சனங்களெல்லாம் சரியாயிடும். இனிமேல் அந்த கான்ட்ரவர்சி ஸ்பீச்சே இல்லாத மாதிரி ஆக்கிடுவார். குரு இதெல்லாம் தொழிலை தருகிறார், சொத்தை தருகிறார், பணத்தை தருகிறார். முக்கியமாக மிதுனராசிக்காரர்கள் பேக்கெட் ஃபுல்லாக பணம். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்ன பேச்சு? குரு அதிசார பயிற்சி. அதிசார பயிற்சியால் வருகின்ற பலன்கள் என்ன? அதிசார குரு பயிற்சி தருகின்ற பலன்கள் என்ன? இதை தான் இன்றைக்கி ஹாட் நியூஸ். குரு பகவான் வருகின்ற அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார், அங்கு உச்சமடைகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன? உச்சம் பெற்ற குரு பகவான், பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயங்களில் இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சந்திரனுடைய வீட்டில் உச்சமடைகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும். காரணம், 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார், அப்போ தான் அவர் உச்சமாவார். சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார். ஆகையினால நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப்போகிறார். நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி அள்ளி தரப்போகிறார். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு அதிசார பயிற்சி என்பது என்ன பலன்களை தரப்போகிறது? மிதுனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு குரு 7-10 குடையவன். 10 குடையவன்னா தொழில்காரகன். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆணுக்கு எப்போ தைரியம் வரும்? ஒரு குடும்பத் தலைவர், ஆணோ பெண்ணோ யாரோ, யார் ஹெட்டோ, ஒரு வீட்டினுடைய லீடர், ஒருத்தருக்கு எப்போ தைரியம் வரும் சொல்லுங்கள்? பிஸ்னஸ் நல்லா ஓடுது, பிச்சுக்கிட்டு போகுது பிஸ்னஸ்னால் தைரியம் தன்னால் வரும். இந்த தைரியங்கிறது எப்போ வரும்னா, நமக்கு பிஸ்னஸ் நல்லா ஓடனா மட்டும்தான் வரும். பிஸ்னஸ் ஓடலைன்னா தைரியம்லாம் வராது. யாராவது ஒரு 2000 ரூபா ப்ரொப்போசல் கேட்டால் கூட வேணாம் சார், இப்போ எதுக்கு சார், நமக்கு பார்க்கலாம் சார், நானே கடை ஓடாமல் உட்காந்துருக்கேன், அதே தான் திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம். ஒன்றுமில்லாத மேட்டர் கூட அதான் சொல்லுவோம். அந்த 7-10 குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்ன பலன்களை தருகிறது? பணம் தருகிறது. ஸோ பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், அந்த மாதிரி தான். ஏன்னா குரு 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது ஒரு தற்செயல் நிகழ்வு. ஆனால் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு சந்திர யோகம் உண்டாகிறது. குரு சந்திர யோகம், சந்திரனுடைய வீட்டிலே குரு உச்சமாகிறார். ரைட். இப்போ 10 குடையர் உச்சமாகும் பொழுது இது வரைக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், அதெல்லாம் யார் பேச்சும் கேட்காம நிறைய பேர் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறதே என்னென்னா, 2 பேர் லைஃப்பை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. யார் சொல்லுங்கள்? ஒருத்தர் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறவன், அவனும் லைஃப்பில் நல்லா இருக்க மாட்டான், ரொம்ப கஷ்டம் முன்னுக்கு வர்றது. ஒருத்தன் யார் சொல்கிறதையுமே கேட்காதவன், இவங்க 2 பேருமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த 2ஆம் இடத்திலே 10 குடையர் உச்சம் பெறும் பொழுது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள்.
நான் நண்பர்களே என் மனதிலிருந்து சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை சிறப்பாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் செய்யுங்க. ஏங்க உங்களுக்கு தான் அந்த ட்ரீம் இருக்குது, உங்கள் மைண்டில் தான் அந்த ட்ரீம் இருக்கும். அது எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த ட்ரீமை இன்னொருத்தனால கனவு காண முடியாது. உங்கள் கனவுகளை இன்னொருவர் கண்களில் காணாதீர்கள், அது முடியாது. ஸோ 7 10 கூடியவர் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்களோ அப்படியே ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா விளையாட்டாக ஆரம்பித்தேன் சார் இந்த இட்லி கடை, இன்றைக்கி என்னன்னா எனக்கு இந்த கடை தான் சார் பெரிய பிஸ்னஸாக போயிடுச்சு, நான் பார்த்துட்டு இருந்த ஜூனியர் இன்ஜினியர் வேலையை விட்டேன் சார். இப்படி 100க்கு 90 பேர் என்னால் காட்ட முடியும். விளையாட்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க, அது பயங்கரமாக ஓடிடும். அதுதான் நேரம், அதுதான் ராசிங்கிறது. ஸோ அப்போ 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் என்ன ஆகிறது? குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கிறது. முக்கியமாக தங்க நகை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா நகையெல்லாம் மூட்ட போகிறீங்க. ரொம்ப நாளாக நகை வச்சுருந்தேன் சார், ஹிந்தி படிக்க போய் 1 வருஷம் ஆகுது, சேட்டு நேற்று தான் ஃபோன் பண்ணார், நகை முழுவு போகுது நேரம், அதெல்லாம் இனிமேல் நடக்காது. ஸோ 2ஆம் இடத்தில் குரு படிப்பு வித்யை, நல்லா படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க. நம்ம மிதுனராசிக்காரர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க, படிப்பில் மிகப்பெரிய டாப்பர் ஆவீங்க. ஸோ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்க்கிறார். மிதுனராசிக்காரர்களுக்கு யாருக்காவது கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது சார், டெய்லி ட்ரிங்க்ஸு சார், சரக்கா அடிச்சு வயிறே வீணாக போச்சு. மிதுனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது, 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது முதல்ல செவ்வாயுடைய வீடு என்பதால் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும். ரத்தம் சம்பந்தப்பட்ட வேறு அனிமிக் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம், ரத்தத்தில் பிளேட்லெட் கம்மியாக இருக்குது சார், நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை சார், ஏதோ ஒரு காரணம், அதெல்லாம் சரியாகும். சில பேருக்கு என்ன ஆகும்னா குரு சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரியாகும். எப்படி குரு சம்பந்தப்பட்ட வியாதி? குருனாலே கிட்னி லிவர் 2 தான். உலகத்தில் 2 மேஜர் பார்ட்டு குரு வச்சுருக்காரு, கிட்னியும் லிவரையும் வச்சுக்கிட்டார். இது 2 இருந்தால் தான் ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியும். அது 2த்தையும் அவர் வச்சுருக்கார். குரு பகவான் டென்ஷன் ஆகிட்டார்னா போச்சு எல்லாம், அவ்வளோதான். அப்போ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வியாதிகள் சரியாகிறது, கடன் ஒழிகிறது. அடுத்ததாக உங்களுடைய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், 8ஆம் இடம் என்பது உங்களுடைய சொத்து, 8ஆம் இடம் என்பது தாரித்ரியம்னு சொல்லுவாங்க. இந்த 8ஐ குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆயுள் பாவம் அதிகரிக்கிறது, ஆயுஸ் அதிகரிக்கிறது, சொத்து அதிகரிக்கிறது. புதுசாக இடம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, லேண்டு வாங்க போகிறீங்க. என்ன ஒரே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் வேறு இப்போ எதையாவது வாங்கணுமே, டேய் அந்த ரோடு எவ்வளோ வேணும்னு கேள்றா, அண்ணே அது ரோடுனே கவர்மெண்ட்டுதுனே, அப்போ இந்த பீச் எவ்வளோன்னு கேள்றா, அண்ணே அது கடல், அதுவும் கவர்மெண்ட்டுதுனே, எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே வச்சுட்டா நான் இப்போ எதை தான் வாங்குறது? அண்ணே நீங்கள் ஒன்றும் வாங்க வேண்டாண்ணே, அமைதியாக இருக்கணே, அறியா போய் தெரியாமல் பேசிட்டேன், அமைதியாக இருக்கணே அப்படிங்கிற மாதிரி. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாது. சில பேர் இப்போல்லாம் கையில் ஒரு 10 லட்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்முன்னு ஏதாவது உருப்படுற இடமா வாங்கி போடுங்களா. நோ, திருத்தணிக்கு மிக அருகே, இது இங்கேருந்து திருத்தணிக்கு போகிற டெய்லி, திருத்தணிக்கு மிக அருகே ஒரு மாந்தோப்பு வந்திருக்கிறது. அந்த மாந்தோப்புக்குள்ளேயே ஒரு பூந்தோப்பு, அங்கே போனீங்கன்னா அவங்க சாட்டர்டே சண்டே உங்கள் குழந்தைங்க விளாட்லாம். இங்கேருந்து திருத்தணிக்கு போய் நீ விளையாட போகிறீங்க. இதெல்லாம் தான் பெருமைக்கு, இதெல்லாம் தான் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் வசிக்கும் இடத்தில் நம்மை சுற்றி வாங்கினா தான் நம்ம வசிக்க முடியும். நம்ம எங்கேயாவது வாங்கினா அங்கே போய் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் குடிச்ச பகுதியை அங்கே ஒரு குடிச்சு விட்டு உட்காந்துருப்பான். நம்ம வாங்கின லேண்டில் யாரோ வசிக்கிறாங்க, நம்ம வாங்கின லேண்டில் நம்ம வசிக்க முடியல. இங்கேருந்து சில பேர் சம்மந்தமே கன்னியாகுமரியில் போய் வாங்குவான், பெரிய புத்திசாலி தான். கன்னியாகுமரியில் வாங்கினீங்களே, கன்னியாகுமரியில் யார் குடியிருக்கான்னு பார்த்தீங்களா, அங்கே பார், அங்கே பார், அங்கே ஒரு கூடாரத்தை விட்டால் உட்காந்துருக்கான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், லேண்டு வாங்கக்கூடிய யோகம் வரும், உங்களை சுற்றி வாங்குங்க. அடுத்ததாக 10ஆம் இடத்தை குரு பார்க்குறேன். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற வக்கர சனியை குரு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுருவீங்க. அரசியல்வாதிகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று, அண்ணன் இருக்கின்ற குகா கட்சியை விட்டு அப்படியே நாங்கள் அப்படி குரு பகவான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் சரியாக போய் தெரியாமல் பேசிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த விமர்சனங்களெல்லாம் சரியாயிடும். இனிமேல் அந்த கான்ட்ரவர்சி ஸ்பீச்சே இல்லாத மாதிரி ஆக்கிடுவார். ஸோ அப்போது குரு இதெல்லாம் தொழிலை தருகிறார், சொத்தை தருகிறார், பணத்தை தருகிறார். முக்கியமாக மிதுனராசிக்காரர்கள் பேக்கெட் ஃபுல்லாக பணம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த குருவினுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பது இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது. மற்றவர்களே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குரு பலம் அப்படி நீங்கள் மற்ற மதங்களில் கூட நம்ம சொல்லலாம், எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். அவர்களை குருமார்களை மதித்தவர்கள், அப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க.
அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனாலும் அவர்களுடைய சீடர்கள் அவங்க அந்த குருமார்கள் அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகங்களாக வணங்குறாங்க. நம்மளுடைய ராகவேந்திரர், ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க, ராமானுஜர், இந்த மாதிரி குருவைத்தான் நம்ம நிறையா வணங்குகிறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது அறியப்பட்ட உண்மை. அவ்வகையில் இந்த வருட குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்புங்க. இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஒரு 40 நாள் இருக்காங்க, மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம். எப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது ஒரு கரெக்டாக ஒரு 38 நாள் 40 நாள் வச்சுக்கோங்க. இந்த 40 நாளில் என்னென்ன சிறப்புனா, முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. இது ஒரு பிரதானமான விஷயம். அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்கள், என்னது 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார். விருச்சிகம் என்பது என்ன, உங்களுக்கு 5ஆம் இடமாக செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறார், அங்கே ஒன்றும் இல்லை, மேலே மீனத்தை பார்க்குறார். மீனத்தில் சனி பகவான் இருக்கார். எப்படி இருக்கார், வக்கரம் பெற்று இருக்கார். இந்த வக்கரம் பெற்ற சனியால் நம்ம நிறைய பலன்கள் பார்த்தோம், சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம். அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணி, அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு, இந்த மங்கள சனி, இந்த 5ஆம் இடத்தை நான் சொன்ன பாருங்கள், 5ஆம் பார்வையாக மங்கள செவ்வாய், குருமங்கள யோகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றப்போகிறது. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா, திடீர்னு பலன்களை கொட்ட போகாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். புதிய வாசற்கதவுகளை, வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான். நம்ம தான் பழச்சிக்கணும். குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் கொட்டு நம்ம செய்யலை. குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். முக்கியமாக வியாதி, கடன், கஷ்டம், சுபமங்கள ஓசை ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க. வீட்டில் ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது. அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார். அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள். கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திற்கு அனைவரும் வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.